இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பெண் பாலியல் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் ஆண் பாலியல் தொழிலாளர்களும் அதிகமாக உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் என தகவல் தெரிவிக்கின்றன. இளம் பருவ தற்கொலை மற்றும் வேண்டுமென்று தம்மை தாமே சுய தீங்குக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உளநல மையத்தின் ஏற்பாட்டில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போதே மேற்குறிப்பிட்ட தரவுகள் தெரிவிக்கப்பட்டன. அதே நேரத்தில் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மதர்ஸ் 16.4 14.4%. அதே நேரத்தில் 25 வயது தொடக்கம் 60 வயதுடைய ஆட்கள் 8% ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்ட்ரெஸ், இவங்களுடைய டிப்ரெஷன் ஒரு அடலசன்ட்ல சூசைட் பண்ண வைக்க சான்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னா, எங்களோட டீச்சர்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டைம் தேவை. அவங்க லோன் எடுத்திருக்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கு, அவங்க புள்ளிகளை அதிகரிக்கிறதுக்கு ஓட வேண்டிய தேவை இருக்கு. அவை they have a lot of stress. ஸோ அப்படியான ஒரு நிலைமைக்கு எங்கள்கிட்ட RDHS லெவலில் ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது விஷயம், ஒரு பெட்டர். ரெண்டாவது விஷயம், ரைட், ஓகே. இப்போ ஸ்கூல் லெவலில் இந்த பீஃப்ரெண்டிங், அதாவது பீஃப்ரெண்டிங், கவுன்சிலிங், கவுன்சிலர், பீஃப்ரெண்டர், கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், சைக்காட்ரி, அப்படி தான் நாங்கள் அந்த கவுன்சிலிங் ப்ரோசஸ் போகும். அப்போ அந்த பீஃப்ரெண்டிங்கை அதிகரிக்கிறதால பாடசாலைகளில் ஒரு டீச்சர், ஒரு சயின்ஸ் டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு மேத்ஸ் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு எங்களோட கிருமி நாசினிகளை விற்பனை செய்கிற ஆளாக இருக்கலாம். அந்த விற்பனையாளர் ஒரு பீஃப்ரெண்டராக மாறும், கண்டுபிடிக்கக்கூடிய ஆளாக மாறும். அவர் விதம் பண்ண வேண்டிய ஒரு தேவை. அப்போ அதுக்கான ஒரு இன்டர்வென்ஷன் பிளான் ஒன்று நாங்கள் யோசிச்சோம்னா இந்த கேப்பை கொஞ்சம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். மற்றது எனக்கு விருப்பம், கூட விருப்பம். இன்றைக்கு நான் 10th பிள்ளைகளை பார்த்துட்டு வரேன். ஒருபடியும் அவருக்கு 37 வயது, 2 தடவை அட்டம் பண்ணிக்கிறேன் சூசைட், சாகல. அது நல்ல விஷயம். 2 தடவை லவ் பிரேக், 2 பிள்ளைகளை பிரிக்கிறேன், 2 தடவும் லவ் பிரேக். அதனால் அட்டம் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, grade 9 படிக்கிற பிள்ளை. அது ஹாஸ்டலுக்கு போக முடியாது, நான் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன், நான் வீட்டில் இருப்பேன், நான் போக மாட்டேன். போச்சுன்னா நான் சாகுவேன்னு சொல்லி 22 பெனடோல் போட்டுருக்கேன். ரிசர்ச் பண்ணி வீட்டை வந்து இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ ஆனந்த கலபதி இருக்கிறேன். எக்காலஜிக்கல் சிஸ்டம், எங்களுடைய எக்காலஜிக்கல் சிஸ்டம் இதில் கூடுதலாக இந்த மைக்ரோ சிஸ்டம் வீக்காக இருக்கு. அதுக்கு பல காரணம். இன்னைக்கு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கோம். செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் 30% இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸ்ரீலங்கா. பெண் பாலியல் தொழிலாளிகள் 30% அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆண் பாலியல் தொழிலாளர்களுடைய வருகை அதிகரிச்சு. காரணம் என்னென்னா எங்களுடைய எக்கனாமிக் கிரைசிஸ். அப்போ டோட்டலாக பல காரணிகள் இதுக்குள்ளே செல்வாக்கு செலுத்துது. அதால் உண்மைக்கு நாங்கள் கூடுதலாக இந்த ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸை மோட்டிவேட் பண்ணுறது நல்லது என்று நினைக்கிறோம்.